முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில், நவபாஷான சிலை, சித்தர்கள் மற்றும் பிரம்மாண்டமான மலை அமைப்பு ஆகியவற்றிற்கு பெயர் பெற்ற ஆன்மீக தலமாகும். நவபாஷான சிலை மூலவர் தண்டாயுதபாணி சிலை போகர் சித்தரால் 9 வகையான நச்சு மூலிகைகளை கொண்டு நவபாஷானம் உருவாக்கப்பட்டது. இந்த சிலையிலிருந்து வெளிப்படும் மூலிகை காற்று மற்றும் சுவாமியின் அபிஷேக பொருட்கள் நோய்களை தீர்க்கும் மருந்தாக நம்பப்படுகின்றன. ஆண்டிக்கோலம் உலகத்தை துறந்து பழம் நீ என ஞானப்பழத்தை துறந்த நிலையில் கோவணம் மற்றும் தண்டத்துடன் ஆண்டிக்கோலத்தில் மூலவர் காட்சி தருகிறார். புராண பின்னணி: சிவபெருமான் அளித்த ஞானப்பழம் கிடைக்காததால் கோபித்துக் கொண்டு பெற்றோரான சிவனையும் பார்வதியையும் உலகமாக கருதி தம்பதியர் சுற்றாமல் உலகைச் சுற்றி வந்த முருகனை விட்டுவிட்டு விநாயகர் பழத்தை வென்றார். இதனால் கோபமுற்று முருகப்பெருமான் இம்மலையில் குடியேறினார். மலைக்கோயில் அமைப்பு: திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இக்கோயில் மலை மீது அமைந்துள்ளது. மலைக்குச் செல்ல படிக்கட்டுகள் மட்டுமல்லாமல் நவீன இழுவை ரயில்கள் மற்றும் ரோப்கார் வசதிகளும் உள்ளன. கட்டிடக்கலை: இந்த கோவில் சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களின் தனித்துவமான கட்டிடக்கலை பாணியையும் அவர்களின் வரலாற்றை விளக்கும். இந்த பழமையான இந்து கோவில் அதன் நுணுக்கமான திராவிட கட்டிடக்கலை மற்றும் கலைத்திறனுக்காக உலக புகழ் பெற்றது. இக்கோயிலின் பஞ்சாமிர்தம் மிகவும் புகழ்பெற்றது. இது இயற்கையான பழங்கள், தேன் மற்றும் நாட்டு சக்கரை கொண்டு பழங்கால முறைப்படி தயாரிக்கப்படும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட பிரசாதமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.